சுவாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த பழங்குடியினர் கொலை வழக்கில் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி விசிக சார்பில் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை PM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் விழாவில் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் 104 மழையங்கிகளை வழங்கினார். உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடத் தேர்வில் 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும். வயது வேலையில்லா பட்டதாரிகள் அமைதி பேரணி. புதுச்சேரியில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவில் நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டு பல்துறை அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. சுவாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த பழங்குடியினர் கொலை வழக்கில் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி விசிக சார்பில் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவாணன் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் இருளர் பாதுகாப்பு இயக்கம், பிரபா கல்விமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வெளி மாநிலத்திலிருந்து புதுவைக்கு வரும் அனைவரின் உயிர் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். சுவாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த சிதம்பரம் பழங்குடியினர் வெள்ளி மலையின் படுகொலைக்கு உரிய நிதி இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை PM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் விழாவில் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் 104 மழையங்கிகளை வழங்கினார். தெய்வத்திரு சின்னாத்தா அவர்களின் வண்ண நிழற்படத்தை திறந்து வைத்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளுக்கு மழை அங்கிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். தெய்வத்திரு சின்னாத்தா அவர்களின் மகன் திரு C. பாலசுப்ரமணியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் பள்ளி முதல்வர் திருமிகு சாய் வர்கீஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். பொறுப்பாசிரியர் திருமதி கோ. தனலட்சுமி அவர்கள் வரவேற்றார். தலைமை ஆசிரியர் திருமதி இக்னேஷியஸ் திரைக்கூடம் மற்றும் திறப்பு விழா நடைபெற்றது. மேரி சபீனா அவர்கள் முன்னிலை வகித்தார். திருமதி C. அருள்மொழி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியை அவர்கள் நன்றி கூறினார். திருமதி துர்கா தேவி விரிவுரையாளர் அவர்கள் மற்றும் திருமதி பாரதி பாலா விரிவுரையாளர் அவர்கள் நெறியாள்கை செய்தனர். இவ்விழாவில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இசைக்கூடம் திறப்பு விருந்தினர்களால் திறந்து வைக்கப்பட்டது. உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடத் தேர்வில் 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும். வயது வேலையில்லா பட்டதாரிகள் அமைதி பேரணி. புதுச்சேரி வேலையில்லா பட்டதாரி சங்கத்தின் சார்பில் இன்று ஊர்வலம் நடைபெற்றது. சுதேசி மில் அருகிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டது. ஊர்வலத்திற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் பார்த்தசாரதி, தியாகராஜன் ஆகியோர் தலைமை வகித்தனர்.
ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது. ஆம்பூர் சாலை அருகே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் 1,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். கொரோனா காலத்தை கணக்கிட்டு பல மத்திய பணிகளுக்கு 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் புதுச்சேரி அரசும் உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடை தேர்வில் 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும் என்றும், அரசிதழில் பதிவு பெறாத பிசி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி அமைதி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவில் நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டு பல்துறை அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் 1999ஆம் ஆண்டு அகில இந்திய சமூக நல அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பால் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த அமைப்பின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. இவ்விழாவில் அமைப்பின் பொருளாளர் ராமதாஸ் வரவேற்றார். தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டார். தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்துறை அறிஞர்களை கண்டறிந்து 18 பேருக்கு சிறப்பு விருதுகளும் வாழ்த்து மடல்களும் 8 நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைப்பின் புலவரும் நடிகருமான இயக்குனருமான பாண்டியராஜன், இலங்கை வானொலி புகழ் PH சாகுல் அஹ்மது ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன் மற்றும் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். யாதும் ஊரே யாவரும் கேளிர், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவோம் என்ற சொல்லுக்கு ஏற்ப புதுச்சேரி மடுகரையை சேர்ந்த திரு ஹரிஹரசுதன் இங்கிலாந்து நாட்டில் படிப்புடன் கூடிய வேலை வாய்ப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டு விசா கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியான செய்தியை இன்று குட்வில் நிறுவனர் இயக்குனர் டாக்டர் விஸ்வா கார்த்திக் தெரிவித்தார். மேலும் இங்கிலாந்தில் பணியாற்ற 8056494477 மற்றும் 9944750424 என்ற எண்களை தொடர்பு கொள்ள வேண்டினார். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா, லலிதா, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக அளித்த பேட்டியில் கூறுகையில், முக்கிய கோரிக்கைகளான மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என்றும், 3 ஆண்டுகள் பணிமுடித்த ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு விரைவில் தீர்க்க வலியுறுத்தியதாக கூறினார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நீடராஜ பையர் வீதியில் அமைந்துள்ள சபரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இன்று திங்கட்கிழமை காலை 10:30 மணியளவில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மாணவிகளுக்கு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திருக்கரங்களால் 10ஆம் வகுப்பு பயிலும் 70 மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் சபரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி இந்திரகுமாரி மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் என பலர் உடனிருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான ராமலிங்கம், குணசேகரன், கைலாஷ், சுவாமிநாதன், சிவகுமார், காமராஜ், விநாயகம், சிவகுமார், ஐயப்பன், ராஜா, ஜான், சசி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2007ஆம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் சார்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2007ஆம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் சார்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் 2001ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை உள்ள 20 ஆண்டுகள் பள்ளியில் பயின்ற சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளிக்கால நினைவுகளும் கல்வி பயின்ற காலத்தில் தமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் பணிகளை பாராட்டி பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அது மட்டுமின்றி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் சோயி வர்கீஸ் உள்ளிட்ட ஏராளமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 2007ஆம் ஆண்டு கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சமீனா, மனோரஞ்சினி, ஜெசிந்தா, பிரேமா, ஆரோக்கிய ரதி, ராஜலட்சுமி, முத்துலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவில் நடிகர் இயக்குனர் ரமணா பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலர் பல்துறை அறிஞர்களுக்கு விருது வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிவாஜி பிரபு மற்றும் விக்ரம் மன்றத்தின் புதுச்சேரி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் கலசத்தில் மரக்கன்று கொடுத்து பாக்யராஜ் அவர்களை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நடிகர் பாக்யராஜ் ஓம் சக்தி ரமேஷ் சேவையை பாராட்டினார். சுவாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த பழங்குடியினர் கொலை வழக்கில் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி விசிக சார்பில் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை PMஸ்ரீ சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் விழாவில் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் 104 மழையங்கிகளை வழங்கினார். உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடத் தேர்வில் 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும். வயது வேலையில்லா பட்டதாரிகள் அமைதி பேரணி. புதுச்சேரியில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவில் நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டு பல்துறை அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.